அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். பசங்களுக்கு லீவ் விட்டாலே ஹோம் மேக்கர்ஸ்க்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் பிஸி. சாரி வீடியோஸ் போடாததுக்கு. இன்ஷால்லா இதுக்கப்புறமா கண்டினியூஸாக வீடியோ பார்க்கலாம். இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு போஸ்ட் பண்ணுறேன், முடிஞ்ச அளவுக்கு. அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்கள் அளிக்கும் பலன்கள் தான் வரிசையாக பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் யூடியூப்பில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். பகைவரை வெற்றி கொள்ள, பகைவரை வெற்றி கொள்ள, அதுக்கப்புறமா வீழ்த்த, எதிரியை வீழ்த்த, இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருந்தேன். அவங்கெல்லாம் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, பகைவரை வீழ்த்த, வெற்றி கொள்ள இதெல்லாம் இருக்கட்டும் சிஸ்டர், பகைவரையும் நண்பனாக்க ஏதாவது ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு தான் இந்த வீடியோ. பகைவரை நண்பராக்க அல்லாஹ்வின் 99 திருப்பெயர்களில் ஒரு திருப்பெயர் தான் அல் வதூது. யா வதூதுன்னு ஓதலாம். அன்பு செலுத்துவோன் ஜமாலி 20. இந்த அப்ஜத் கணக்கெல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். வீடியோ செக் பண்ணுங்க, இன்ஷால்லா புரியும். பகைவனை நண்பனாக்க இதனை 1001 தடவை ஓதி உணவுப் பொருள் ஊதி பகைவனிடம் கொடுத்து உண்ணசேன் அவன் நண்பனாகி விடுவான். இப்போ நான் நிறைய சொல்கிறது, இந்த ஜென்ரேஷனில் கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை விட கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் தான் ஜாஸ்தி. அதற்காக இப்போ நமக்கு மேலே அவங்க பொறாமல் வச்சுருக்கிறாங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது. அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம இதை சாப்பிட கொடுக்கலாம். இன்ஷால்லா போதிய பலன்கள் எல்லாம் தருவான். 1001 தடவை சொல்லியிருக்காங்க. அவங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு எனக்கு ஆசைப்பா, எனக்கு பர்சனலி ஆசை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் இல்லையா, அதற்காக நான் தான் ஓதி ஊதி கொடுக்கணும். ஒரே இருப்பில் ஓதி ஊதணும். ஏன்னா இது ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஒரே இருப்பில் ஓதி ஊதி கொடுக்கணும். இன்ஷால்லா அல்லாஹ் போதுமானவன். உங்களுடைய பகைவனையும் நண்பனாக ஆக்கலாம். இந்த மாதிரி ஓதி ஊதி கொடுங்க உணவில் அப்படின்னு சொல்லப்படும் போது மோஸ்ட்லி இந்த இனிப்பு பண்டங்கள் ப்ரிஃபரபிள். இனிப்பு பண்டங்கள் கொடுக்கறது ரொம்ப விரும்பத்தக்கதாக இருக்குது. அயலார் சுற்றத்தால் பகைவர் தம்மை மதிக்க. அயலார் சுற்றத்தால் வெளியே இருக்கிறவங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி, பகைவர்களும் சரி, நம்ம வீட்டு ஆட்கள் கூட சரி, நம்மளை மதிக்க. இதனை வைகறை தொழுகைக்கு பின் 99 தடவை ஓதி ஒவ்வொரு தடவையும் நெஞ்சில் ஊதி கொள்ள வேண்டும். வைகரைனா ஃபஜ்ர் தொழுகை, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஃபஜ்ருக்கு அப்புறம் இதை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபஜ்ருக்கு அப்புறம் தான் செய்யணும். எவ்வளவு நாட்கள் அப்படின்னு சொல்லப்படலை. அதற்காக நீங்கள் ஒரு நாள் செஞ்சுட்டு ஒரு 2 வீக்ஸ் இல்லை 3 வீக்ஸ் இல்லை 1 மந்த் கூட கேப் எடுத்துக்கலாம். கேப் எடுத்துகிட்டு மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் செய்யலாம். வைகறை தொழுகை ஃபஜ்ருக்கு அப்புறமா 99 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொரு தடவை ஓதிட்டும் நெஞ்சில் ப்ளோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு தடவை ஓதுங்க, தஸ்பி அப்படியே தஸ்பி வச்சுக்கிட்டே நெஞ்சில் ஊதுங்க. மோஸ்ட்லி நான் சொல்லியிருக்கேன், இந்த கவுண்ட் தஸ்பீலாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, பண்ணுங்கள். மொத்தமாக எண்ணும்போது கூட அது பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். முடிந்த அளவுக்கு இந்த இப்படி நகர்த்தி பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி தஸ்பி வச்சுக்கோங்க. சிறுவர் சிறுமியர் நேர் வழிபட ஜும்மா தொழுகைக்கு பின் ஒரு உணவுப் பொருளில் இதை 1001 தடவை ஓதி ஊதி வழித்திருந்தாத சிறுவர் சிறுமியருக்கு கொடுப்பின் அவர்கள் நேர் வழிபடுவர். வழித்திருந்தாத மீன்ஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம். நான் என்ன சொல்கிறது, வெறும் கெட்ட விஷயங்களுக்காக மட்டும் இல்லாமல் அவங்க தொழுதான் நல்லா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அவங்க ஓத மாட்டுறாங்க, ஓதுனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட செய்யலாம். இதுவும் முன்னாடி சொன்ன மாதிரி 1001 தடவைகள் ஓதி ஊதி சொல்லியிருக்காங்க, கொடுக்க சொல்லியிருக்காங்க. உணவு பண்டத்தில் மோஸ்ட்லி இனிப்பு ப்ரிஃபரபிள். பசங்களும் இனிப்பு விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இனிப்புலேயே நம்ம ஊதி கொடுத்துடலாம். முக்கியமாக இஷாக்கு அப்புறம் செய்யுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன். இஷாக்கு அப்புறம் உங்களுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்க. அது நாளை மறுமையில் உங்களுக்காக வாதாடும். தம்பதிகளிடையே ஒற்றுமை ஏற்பட இருவரும் ஒருவர் மற்ற ஒருவரை பிரியாதிருக்க இதனை 1000 தடவை ஓதி உணவுப் பொருளில் ஓதி ஊதி கணவனும் மனைவியும் உண்ண வேண்டும். இருவருக்கும் இடையே மனத்தாங்கல் ஏற்பட்டிருப்பின் ஒருவர் மற்றவருக்கு கொடுத்து உண்ண செய்ய வேண்டும். 1000 தடவை ஓத சொல்லியிருக்காங்க. ஓதி ஒரு உணவுப் பொருளை ஊத சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு நபர், கணவனோ மனைவியோ யாராக வேணால் இருக்கலாம், ஒரு நபர் உட்கார்ந்து இது 1000 தடவை ஓதி இனிப்பு பண்டத்தில் ஊதி சாப்பிட்டு வரலாம். உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமலும் நீங்கள் பண்ணலாம். ரொம்ப மனக்கசப்பு இருந்துச்சுன்னா மற்றவருக்கு ஊற்றி விடணும் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும், ஒய்ஃப் ஹஸ்பண்ட்க்கும் ஊட்டி விடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். இல்லை அப்படியெல்லாம் ஊட்டி விட மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு இனிப்பு பண்டத்தில் ஊதிட்டு நீங்கள் கொடுத்துருங்க உங்கள் ஹஸ்பண்ட்க்கோ உங்கள் ஒய்ஃப்க்கோ சாப்பிட்றதுக்கு. ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த பாயாசம்கான இதுவும் போட்டிருப்போம். பாயாசத்தில் ஊதி கொடுக்க சொல்லி அதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷால்லா ஒரே பலன் கிடைக்கும். சுகமும் நலமும் பெற ஒருவன் தொழுகைக்கு பின் இதனை 400 தடவை வழக்கமாக ஓதி வந்தால் அவனுக்கு சுகமும் நலமும் குவியலாக வரும். அனைவரும் அவன் மீது அன்பு செலுத்துவர்.
தொழுகைக்கு பின் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. எந்த தொழுகை அப்படின்னு சொல்லலை, ஒவ்வொரு தொழுகையாக அதுவும் மென்ஷன் பண்ணல. அதற்காக வந்து நம்ம உங்களுக்கு முடிந்தால் நாங்கள் ஃப்ரீயாக தான் இருக்கோம், நாங்கள் ஹோம் மேக்கர் வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஒவ்வொரு தொழுகைக்கு அப்புறமாவும் 400 தடவைகள் வந்து ஓதிட்டு வரலாம். இல்லை அப்படின்னா காலை ஃபஜ்ருக்கு அப்புறமாவும் நைட் இஷாக்கு அப்புறமாவும் 400 முறைகள் ஓதிட்டு வரலாம். இல்லை ஒரே டைம் நாங்கள் இஷாக்கு மட்டுமே பண்ணுறோம், இல்லை ஃபஜ்ருக்கு மட்டுமே பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒரு டேயில் ஒரு தொழுகை எடுத்துகிட்டு அடுத்த நாளும் வந்து அதே தொழுகையில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லை ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பரவாயில்ல, இன்ஷால்லா முடிஞ்ச நாட்கள்லாம் அதே ஒரே தொழுகையில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிவிட்டு வாங்க. எல்லாரும் அவன் மீது அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷால்லா ட்ரை பண்ணுங்கள். பொடுப்போக்குள்ளவர்கள் இபாதத்தில் இன்பம் காண. பொடுப்போக்கு மீன்ஸ் ரொம்ப சோம்பேறியாக ஒரு பொறுப்பே இல்லாமல் சொல்கிறாங்களா அந்த மாதிரி ஆட்கள். யாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று வெள்ளை துணியில் எழுதி தாவி செய்து அணிந்து கொள்ள வேண்டும். இதில் ஜும்மா தொழுதும் அங்கே அமர்ந்து எழுத வேண்டும். ஜும்மாக்கு அப்புறம் மஸ்ஜித்லேயே உட்காந்து எழுதிட்டு போட சொல்லியிருக்காங்க. வதூத் முஹம்மது ரசூலுல்லா. நிறைய கமெண்ட்ஸ் வர்றது என்னென்னா, என்ன லாங்குவேஜில் எழுதணும், அரபில் தான் எழுதணும், நிச்சயமாக அரபில் தான் எழுதணும், தமிழ் இங்கிலீஷில் எழுதுறதெல்லாம் வந்து பலன் கொடுக்காது, அரபில் தான் எழுதணும். உங்களால் எழுத முடியலன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஹதரத்மார்கள், உங்கள் ஏரியாவில் ஹதரத்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யாருக்காவது கொடுத்து எழுத வைங்க. இல்லை அவங்க வந்து எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில ஹதரத்மார்கள்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போது ரீசெண்டாக புதுசாக ஜமாத் கிளம்பி இருக்கிறதுலாம் தாவீஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இல்லைன்னா நீங்களே உட்காந்து மொல்லமாக எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை வரலை அப்படின்னா விட்டுருங்க. தாவீஸ் எழுதும்போது நான் முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, தாவீஸ் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை பத்திரமாக பார்த்துக்கணும். டாய்லெட் போகும்போது இல்லை கணவன் மனைவி தனியாக இருக்கும்போது அதுவெல்லாம் யூஸ் பண்ணுறதெல்லாம் வச்சுக்கூடாது, தனியாக கழட்டி வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்கணும். நம்மளால் சேஃப் அண்ட் செக்யூராக பார்த்துக்க முடியல, நான் வந்து கீழே வச்சேன், யாரோ ஏதோ நினச்சி எடுத்து போட்டுட்டாங்க, இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து பேஇசத்தி அவமரியாதை ஆயிரும் இல்லையா. அதனால் நான் நல்லா பார்த்துப்பேன்ப்பா அப்படின்றவங்க மட்டும் தாவீஸ் எழுதுங்க. இல்லை என்னால் முடியல அப்படின்னா தாவீஸே எழுதாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஓதிட்டு மட்டும் வாங்க. ஜும்மா தொழுதும் அங்கேயே உட்காந்து செய்ய சொல்லியிருக்காங்க. ஆண்கள் வந்து மஸ்ஜிதுக்கு போவாங்க, ஜும்மா தொழுவாங்க. பெண்கள் வந்து வீட்டில் வந்து வெறும் ஃபர்லான தொழுகை மட்டும் தான் தொழுவாங்க. அதனால பெண்கள் வந்து வீட்டிலே உட்காந்து கூட இதை வந்து தாராளமாக செய்யலாம். தாவீஸ் பிடிக்காதவங்க விட்டுருங்க. வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பற்றி அச்சம் தீர. வெண்குஷ்டம் கருங்குஷ்டம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு கையில் வந்து பேச்சஸாக இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போகிறதுக்கு ஐயாமுல் ஃபீல் 3 நாட்கள் நோன்பு நோற்று நோன்பு திறக்கும் நேரத்தில் இதனை அதிகம் ஓதி கொண்டிருக்க வேண்டும். ஐயாமுல் ஃபீல் மீன்ஸ் இது வந்து ஒரு சிஸ்டர் கேட்டாங்க டெலிகிராமில், என்னால் ப்ராப்பராக ஆன்சர் பண்ண முடியல. ஐயாமுல் ஃபீல்னால் வந்து இந்த 3 இருக்கு இல்லையா, அந்த நிலா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பௌர்ணமி, இந்த முழு நிலாவாயிட்டு ஃபுல்லாக பௌர்ணமி ஆகுது இல்லையா, அதுதான் வந்து ஐயாமுல் ஃபீல். 13, 14, 15 13, 14, 15 இந்த 3 நாட்கள் வந்து கண்டிப்பாக வந்து 13, 14, 15 இந்த 3 நாட்கள் வந்து ஐயாமுல் ஃபீல். இந்த 13, 14 வந்து சூரியன் வந்து நல்ல பௌர்ணமிக்காக அந்த முழு நிலவாக மாறும். 15 நாளில் ஒரு நாள் அப்படியே இருந்து அதற்கப்புறமாக தான் அதோட சூடு தனி ஆரம்பிக்கும். அதனால் வந்து 15ம் நோன்பு வைக்கிறது சிறந்தது. இது வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வச்சுட்டு வந்திருக்காங்க. நான் ஓதுன மதரசாவில் என் கூட ஓதுன பசங்களில் பாதி பேர் வந்து இந்த நோன்பு வந்து அவங்களோட அம்மா அப்பா வைக்கிறாங்க, அவங்களோட அம்மா மோஸ்ட்லி வைக்கிறாங்கன்னு சொல்லி அந்த பசங்களும் நோன்பு வைப்பாங்க, நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப சிறந்தது. உங்களோட ஹலா நோன்பு கூட இந்த டேஸில் வைக்கிறது ப்ரிஃபரபிள். இல்லை ஹலா நோன்பு இல்லை, நான் வந்து சும்மாவே என்ன சொல்கிறது, நான் வந்து வைக்கிறேன்ப்பா, எனக்கு வந்து ஒரு விரும்பத்தக்க விஷயமா இது இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வைக்கலாம். நிலாவோட கணக்குப்படி நம்ம வந்து எப்போவுமே நிலாவோட கணக்கு தான் எடுக்கிறோம் இல்லையா, அதனால் நிலாவோட கணக்குப்படி 13, 14, 15 இந்த 3 தேதிகளில் நோன்பு நோக்கிறது சிறந்தது. அதே தான் வந்து ஐயாமுல் ஃபீல். இதில் நோன்பு நோச்சு இதனை அதிகமாக வந்து நோன்பு திருக்கிற நேரத்தில் அதிகமாக ஓத சொல்லியிருக்காங்க. அல்லாஹ்வோட இந்த திருப்பெயரான யாவதூது. ரணம் பெருக. இவ்விதமே தாவீஸ் எழுதி அணிந்து கொண்டால் ரணம் விரிவாகும். மேலே சொல்லியிருக்காங்க இல்லையா, வெள்ளை துணியில் தாவீஸ் எழுத சொல்லி, அதே மாதிரி தாவீஸ் எழுத சொல்லியிருக்காங்க. தாவீஸ் பிடிக்காதவங்க செய்ய வேண்டாம். சேஃப் அண்ட் செக்யூராக நம்மளால் பார்த்துக்க முடியாது அப்படின்றவங்க செய்ய வேண்டாம். மக்களின் அன்பை பெற இதனை அதிகமாக ஓதி வர வேண்டும். மக்களோட அன்பை பெற யாராக வேணாலும் இருக்கலாம். நீயத் வச்சு கூட நீங்கள் ஓதலாம். நீயத் வைக்காமல் என்ன நீயத்னா, இந்த நபர் பர்டிகுலராக இந்த ஆளி என் மேலே முஹப்பத்தாக இருக்கணும், இந்த ஆளி நான் சொல்கிறத கேட்கணும், அந்த மாதிரி பர்டிகுலராக நீங்கள் வந்து ஒருத்தங்களை சூஸ் பண்ணி அவங்கள மனசில் வச்சு நீங்கள் ஓதுறீங்கனாலும் ஓதலாம். இல்லை நான் வந்து சும்மாவே ஓதுறேன், எல்லா மக்களும் என் மேலே அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக செஞ்சுட்டு வரலாம், உங்களுடைய இஷ்டம். இன்ஷால்லா முடிஞ்ச அளவுக்கு டெய்லி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன்.
முடியலன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு விட்டுட்டேன்னா இன்ஷால்லா நாளான்னைக்கு போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நம்மளோட செகண்ட் சேனல் நிறைய பேருக்கு தெரியல, அதில் வந்து நேம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஷால்லா போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து பாருங்கள், உங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் நன்கறிவான், எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யார் கேஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம். அல்லாஹ் நமக்கு அனுகூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.